பேசுகிற கட்சியாக குரல் எழுப்புகிற கட்சியா இருக்கு. மற்ற கட்சியெல்லாம் அமைதி காக்குது. அதனால திமுகவுக்கு சேகர் பாபு அண்ணன் அவர்களுக்கு நான் திரும்ப சொல்லிக் கொடுக்கிறேன், இது அரசியலா அப்படின்னு சொன்னா ஆன்மீகமா அப்படின்னு கேட்டா இது ஆன்மீக அரசியல் தான். பிஜேபி இருக்கிறதுனால ஒரு அரசியல் கட்சி இருக்கிறதுனால அரசியல். அங்கே உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் வரார் யோகி ஆதித்யநாத், ஆந்திராவினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் வருகிறார். அதனால மாத்திரமே இது அரசியல் என்று சொல்ல முடியாது, ஆன்மீகம் இருக்கு. அதனால அந்த அணுகுமுறையில் இதை பாருங்க. உங்களுக்கு எதிரான கட்சி மாநாடு நாங்க நடத்தல, அதற்காக நாங்க முருகனை பயன்படுத்தல. அதை புரிந்து கொள்ள வேண்டும் திமுக அரசாங்கம். ஊர் ஊரா திமுக காரங்களுக்கே கூப்பிட்டுருக்கோம். திமுக எம்எல்ஏக்கள், திமுக வார்டு கவுன்சிலர்கள், எங்க ஊர்லயே நான் இருக்கிற மதுரையிலேயே திமுக காரங்களை கூப்பிட்டுருக்கோம், காங்கிரஸ்காரங்களை கூப்பிட்டுருக்கோம். சில பகுதிகளில் விசிகாவுடைய தொண்டர்களை அழைச்சிருக்கிறோம், வாங்கன்னு கூப்பிடுறோம். நான் என்ன சொல்றோம், இன்னைக்கு நீங்க விசிகாவா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க காங்கிரஸா இருக்கலாம், இன்னைக்கு திமுக இருக்கலாம். ஆனா பிறக்கும் போது நீ இந்து தானே, பிறக்கும் போது இந்து தான். முதல்ல நீங்க இந்து தான், அதுக்கப்புறம் தானே கட்சி அடையாளம் அரசியல் அடையாளம் வருது. இப்ப நானுமே முதல்ல நான் இந்து தான், அதுக்கப்புறம் தான் பிஜேபி. என் அரசியல் அடையாளங்கள் மாறலாமே தவிர என் மத அடையாளம் எப்படி மாறும்? அந்த உணர்வோட புரிந்து கொண்டு வாங்கன்னு சொல்றேன். இது யாருக்கு எதிரானது இல்ல, இது வகுப்புவாதம் அல்ல, எந்த மதத்துக்கும் எதிரானது இல்ல. அதனால பக்திக்கு ஆதரவானது, ஆன்மீகத்துக்கு ஆதரவானது என்று சொல்றோம். அதனால அந்த உணர்வோட வாங்க. புதிய பொறுப்பு புதிய தேசிய தலைவர் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நாடு முழுக்க பண்ணுவாங்க. பிஜேபியில ஒரு முறை இருக்கு. இப்ப மாநிலத்தில் எப்படி நயினார் நாகேந்திரன் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் மாவட்டங்கள்ல பொறுப்பு அறிவிச்சாங்களோ, அது மாதிரி தேசிய தலைவர் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அவர் தனக்கான அணியை அவர் முடிவு செய்கிறார். அவர் கேப்டன், நேஷனல் பிரசிடென்ட்ங்கிறவர் தான் கேப்டன் ஆஃப் தி டீம். தனக்கான டீமை அவர் தான் அறிவிப்பாரு. அப்படி அறிவிக்கப்படும் போது அண்ணாமலை அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு தேசிய அளவில் கிடைக்கும். யாருக்கு? அது நீங்களா போட்டுக்கிட்ட தகவலுக்கு என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, மீடியால நீங்களா போட்டுக்கிட்டதா. உண்மைதான். தென் மாவட்டங்கள்ல திண்டுக்கல்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 10 பார்லிமெண்ட் தொகுதி இருக்குங்க. அதுல 5 பாராளுமன்றத்தில் 2ஆம் இடம் வந்திருக்குமா பிஜேபி? செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு. அதனால அமித்ஷா அவர்கள் தென் மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல ஒரு சந்தேகம் இல்லை, குழப்பம் இல்லையா? அவர் ஏற்கனவே சென்னைக்கு வந்துட்டாரு, கோயம்புத்தூருக்கு வந்துட்டாரு, இவன் 3வது தடவை மதுரைக்கு வராரு. நீங்க சென்னைக்கு போறப்ப கோயம்புத்தூருக்கு போறப்ப அங்கேயும் போறீங்கன்னு கேட்கல, மதுரைக்கு வரும்போது மட்டும் மதுரைக்கு வராருன்னு கேக்குறீங்க. அவர் உள்துறை அமைச்சர் சார். ஒவ்வொரு ஊராட்சி உள்ளாட்சி கூட அவருக்கு போறதுக்கு உரிமை இருக்கு. தேர்தல் முடிவு வரட்டும், we are waiting.